வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பர் கரு சுரேஷ். இந்தியாவுடைய 78வது சுதந்திர ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கின்ற இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில சுதந்திரம் அடைந்து விட்டோமா என்பதை கவனிக்க தவறிவிட்டோம். அதாவது நான் சொல்ல வருவது பினான்சியல் ஃப்ரீடம் இஸ் எ ட்ரூ ஃப்ரீடம். நிதி சுதந்திரம் அடைவது என்பதே முழுமையான சுதந்திரம் ஆகும். ஆகையால் நாம் வாழ்க்கையில் பல சுதந்திரம் பெற சில வழிமுறைகள் இருக்கிறது. அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை மட்டும் கவனம் கொள்ளுங்கள். முதலாவது, பினான்சியல் ஃப்ரீடம் ஆக வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு முதலில் வர வேண்டும், அதாவது விருப்பம் கொள்ள வேண்டும். முதலாவதாக, உங்கள் வாழ்வில் நிதி இலக்குகளை நிதானமாக கணக்கிடவும் அவற்றை அடைய விருப்பங்களையும் முயற்சிகளையும் திடமாக தீர்மானிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். தினசரி செலவுகளை அடையாளம் கண்டு செலவுகளை மட்டுப்படுத்தவும் தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்கும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, சேமிப்பை உருவாக்க வேண்டும். உங்கள் மாத வருமானத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை விதிவிலக்கு இல்லாமல் சேமிக்கவும் சரியான இடங்களில் சேமிப்பதன் மூலம் நிதி வெகுமதியை அதிகரிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். நான்காவது, முதலீடு செய்வது. முதலீடு மட்டுமே உங்களுடைய பணத்தை அதிகமான லாபத்தை ஈட்டுவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அதற்கு தக்க ஆலோசனைகளை மேற்கொண்டு நீங்கள் அந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய விருப்பங்களை ஆராய்ந்து நீண்ட கால முதலீடுகளுக்கு முன்னுரிமை தருவது, இவை உங்களுக்கு முதலீடு சம்பந்தமான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தலாம். ஐந்தாவது, பிராக்டிஸ். உங்களுக்கு நிதி சார்ந்த யோசனைகளை உக்திகளை அதிகமாக்கிக் கொண்டு சுதந்திரமாகவும் சுயமரியாதையுடனும் உங்கள் பணத்தை நிர்வகிக்கவும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆறாவது, நீங்கள் செல்லுகின்ற பாதையை அளவிட தெரிந்திருக்க வேண்டும். அதாவது சரியாக செய்கிறோமா என்பதை கணக்கிட்டு யோசனை செய்ய வேண்டும். அதாவது நிதி ஆலோசகர்கள் அல்லது நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு அவசியமான நிதி முடிவுகளை எடுக்கவும். பண சுதந்திரம் என்பது நம் உழைப்பால் மட்டுமல்ல, நம் நிதி வழிமுறைகளை மற்றும் அறிவாற்றல் மூலம் உண்டாகும் பயணமாகும். இதை அனைவரும் கடைபிடித்து வாழ்வில் நிதி சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.